முத்தமிழ் முருகன் மாநாடு யாருக்காக நடத்தப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க திமுக என்கின்ற குடும்பத்தின் பாதுகாப்புக்காக நடத்தப்பட்டது. என்ன பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பை தேடணும் அவங்க? முதல்ல அவ்வளவு வழக்குகள் மட்டுமல்ல, எதிர்காலம் அஸ்தமனம் அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், நம்ம மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் கூட சரி, அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அந்தியூர் செல்வராஜை கூப்பிட்டு என்ன காட்டு மிராண்டித்தனம்னு, சட்டமன்ற உறுப்பினர் நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு வந்தாலே என்ன நெத்தியில் ரத்தம்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு இது. இவங்க ஓட்டு வங்கியாகத்தான் சிறுபான்மையினரை பயன்படுத்துகிறார்களே தவிர கூட்டணி கட்சியினரை நம்ப வைத்து தன் குடும்பம் வளர்வதற்காக. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன எதுக்காக இப்போ ஆதரிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே யார் யாரை பார்த்தா, பாராளுமன்ற தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே சபரீசனை பிரசாந்த் கிஷோர் சந்திக்கிறார். பிரசாந்த் கிஷோர் ஒரு அரசியல் ரீதியாக அனைவருக்கும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அவர் சந்திச்ச உடனே தெரியுது. அது மட்டுமல்ல, இவர்கள் எப்பொழுது இல்ல சார், என்னன்னா அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இப்ப என்னன்னா ஒரு ஒரு அறநிலையத்துறை அவங்க துறைக்கு கீழே இருக்கிற வளர்ச்சியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து நினைக்கிறாங்க. ஆனா அதுல நடக்கிற சில விஷயங்களை இல்ல அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே கேள்வி கேட்கறாங்கன்னா ஏன் இப்ப அது நடக்குது? அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு திமுகவை பற்றி மெல்ல மெல்லமாக புரிய வருகிற பொழுது பல விஷயங்களை அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தார்கள் இவ்வளவு நாளா. ஆமா, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சகித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் இப்பொழுது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் மீண்டும் அரியணை ஏறப்போவதில்லை என்பது மக்கள். எம்பி எலெக்ஷன் வேற, எம்எல்ஏ எலெக்ஷன் வேற. இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல 40க்கு 40 அப்படின்னு இவங்க பேசலாம். ஆனால் 1980 கூட சரி, புரட்சி தலைவர் ஜாம்பவான் அவர் இருக்கிற காலத்திலேயே அதிமுக 2 இடம் தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் திமுக கூட்டணி, பலம் பொருந்திய கூட்டணி. அப்போது கோபிசெட்டிப்பாளையம் சிவகாசி 2 தொகுதியில் தான் புரட்சி தலைவர் வெற்றி பெற்றார். அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்கிறார். தமிழகத்து மக்கள் எப்போதுமே அன்னப்பறவை போல பால் தனியாக தண்ணீர் தனியாக பிரித்து பருவார். நான் ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் என்றால், பாரதிய ஜனதாவுக்கு எக்காலத்திலும் திமுக மறைமுக ஆதரவோடு தான் விளங்கி இருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா திமுகவுக்கு மறைமுகமாகத்தான் உதவி இருக்கிறது. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். 2G வழக்கு 10 வருஷமா. இன்னைக்கு ஆடியோ வெளியிடுற அண்ணாமலை அவர் பேசினாரு, இவர் பேசினார். 10 வருஷம் யார் ஆட்சி செஞ்சது? மத்தியில் யார் யார் மேலையும் வழக்கு தொடுத்து நீங்க சிறைக்கெல்லாம் அனுப்புறீங்க, கொள்றீங்க. ஏன்னா திமுகங்கிற ஒரு கட்சி இங்க பேசுறத வச்சு வட இந்தியாவில் அவங்க வாக்குகளை அறுவடை பண்றாங்க. சமீபத்தில் 5 மாநில இடைத்தேர்தல் வந்தப்போ கூட உதயநிதி சனாதானம் பத்தி பேசுனதுதான் அங்க காங்கிரஸ் தோல்விக்கு காரணம். அது காங்கிரஸ் தலைமையே அதை கண்டிச்சு. இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், அதிமுகவை பொறுத்தவரை மத்தியில் இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தமிழகத்து மக்கள் நலனுக்காகத்தான் வருவார்கள். சிஎம். சரி சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்ப இவ்வளவு நாட்களாக பேசாத, வாய் திறக்காத திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் நாணய வெளியீட்டு விழாக்கு பிறகு இப்படி பேசுறாங்கன்னா, ஒருவேளை அந்த நாணய வெளியீட்டு விழால கூட்டணி கட்சிகளை எல்லாம் இவங்க புறக்கணிச்சதால அதனுடைய வெளிப்பாடா கோவத்தை இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காங்களோ? அன்னைக்கே பேசணும் தாங்க இருந்தாங்க. வேற வழி இல்லாம வேற சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அவர்கள். அங்கிருந்து வெளிவருவதற்கு அதற்காக எல்லோரும் இங்கே வாருங்கள், இங்கே வந்தால் தான் வெற்றி பெற முடியும், அந்த இதெல்லாம் இல்லை. மக்கள் பணி செய்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எக்காலத்திலும் யாரை பற்றிய அச்சமோ எந்த சூழ்நிலையிலும் கொள்கை விட்டு கொடுத்த நாங்கள் பண்ணியது கிடையாது. ஆனால் திமுக என்பது கூட்டணி கட்சிகள் அவர்களாக வெளியேறுகிற வேலையை செய்வார். நீ போ வெளியேன்னு சொல்ல மாட்டார். கருணாநிதியே இது வாயில சொல்லி இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சொல்லுகிற போது, திமுக என்பது ஆட்சியிலே இருக்கிற பொழுது தண்ணீருக்குள் இருக்கிற பாஸ்பரஸ், ஆட்சியில் இல்லாத பொழுது அது வெளியே இருக்கிற பாஸ்பரஸ். அந்த பாஸ்பரஸ் வெளியே இருந்தா என்ன ஆகும்? ஓலக்கட்டம் எல்லாம் போட்டா எரியும் பத்திக்கிட்டு. அப்ப ஆட்சியில் இருக்கும் போது தண்ணீருக்குள் இருக்கிற பாஸ்பரஸ் கொள்கை எல்லாம் இங்கே முடங்கி போய் வெள்ளக்கொடி காட்டப்படும்.
குடும்பத்தை பாதுகாப்பது. நான் ஒண்ணே ஒன்று கேட்கறேன், ஜி ஸ்கொயர் மேல அவ்வளவு ரைட் நடத்துனீங்க, என்னன்னோ பண்ணீங்க, என்ன ஆச்சு? வாட் இஸ் தி ரிசல்ட்? ஒண்ணுமே கிடையாது. அதே போல இன்னைக்கு 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேல சூழ்ந்திருக்கிற வழக்குகள், இதையும் தாண்டி சரி. இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா முருகர் மாநாடு நடத்தி அதுல ஒரு 4 தீர்மானம் போட்டுட்டா இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துருமா சார்? திமுக எப்பவுமே மல்ல மல்லமா காட்டுவாங்க, மொத்தமா முதல்ல பேசிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நகர்ந்து போற மாதிரி. இப்போ அவன் தொண்டை ஏத்துக்கணும்ல, இவ்வளவு நாள் நீ கத்திட்டு அந்த கூட்டணி கட்சியில ஒரு சிலராவது தங்கணும் இல்ல. இவங்க வந்து என்ன பண்றாங்க, அது மத்திய அரசு விழா மாட்டிக்கிட்டாரு. பொய் வந்து கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு, இது 8 மணி நேரம் கூட தாங்கல. எடப்பாடியார் போட்டு உடைச்சிட்டாரு. என்ன நீ என்ன பண்றீங்க, அதில் எம்பளம் ஏன் வச்சு எனக்கு ஏன் அழைப்புதல் கொடுத்தீங்க? அந்த அழைப்புதல் எம்பளம் இருக்க எல்லாம். நான் முருகர் மீது இவர்களுக்கு பக்தி இல்லை, அதே போல இஸ்லாமியர்கள் மீதும் இவர்களுக்கு அக்கறை இல்லை. மத சார்பற்ற தன்மையை இந்தியாவில் நிலைநிறுத்திய ஒரே ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனா எந்த ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தோ இல்ல சாதி சமயம் சார்ந்தோ திமுக இயங்காது, நாங்க சமூக நீதி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் சனாதனம் பேசணும்? ஏன் பதறீங்க? நாங்க பேசும்போது மாத்திரம் எல்லாரும் இருங்க, உண்மை ஏதாவது சொல்லிடுவாருன்னு மறக்கறீங்களா? நாங்க பயப்படுங்க, நீங்க பேசுங்க. சொல்லுங்க சார். நான் இப்போவும் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்ல இந்தியா சுதந்திரம் வாங்கி இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மையினர் என்பதை கருத்தில் கொண்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு முதலில் குரல் கொடுத்து உதவிக்கரம் நீட்டியவர் மறைந்த மதிப்புக்குரிய மேற்கு வங்கத்தினுடைய ஜோதிபாஸ் அவர்கள். உலமா பென்ஷன் வந்து 5 பேருக்கு கொடுத்தார். சுருக்கமா. ஆனால் எங்க புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தான் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தார். அடுத்து அம்மா ஆட்சிக்கு வராங்க, நாங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும், அப்போல்லாம் இப்போ இருக்கிற 10 முஸ்லீம் கட்சி மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு ஒரே கட்சி தான் அகில இந்திய முஸ்லீம் லீக். பனாத்வாலா தலைவர், தமிழ்நாட்டில் அப்துல் சமது தலைவர், கலைவாணர் அரங்கத்தில் கண்ணியமிக்க காயிதே மில்லத் நூற்றாண்டு விழா நடக்குது. அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த இடத்துல கேட்குறாங்க, முதல்ல இஸ்லாமியர்களை பற்றி நினைச்ச கட்சி, சிறுபான்மையினரை பற்றி நினைத்த கட்சி அதிமுகன்னு சொன்னாங்க. புரட்சி தலைவர் நினைச்சாரு, ஓய்வூதியம் கொடுத்தார், அந்த ஓய்வூதியம் பத்தலை. அது மட்டுமல்ல சகோதரி, எங்களுக்கு நீங்கள் 1500 பேர் இன்னைக்கு மசூதிகள் பெருகி இது பென்ஷனுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதில் தகுதியான 500 பேர் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்டாங்க. கேட்ட இடத்துலயே அம்மா எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, விண்ணப்பித்த 1500 பேருக்கும் ஓய்வூதியம் சொன்னாங்க, ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சாப்பாடு போட்டாலும் இந்து கோயில்லையும் சாப்பாடு, மசூதிகள்லையும் சாப்பாடு, கிறிஸ்தவர் இதுலயும் சாப்பாடு. அவர்கள் புனித ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய, அவர்கள் இயேசுபிரான் பிறந்த இடத்திற்கு கிறிஸ்தவர்கள் செல்வதற்கு முதல் மானியம் அறிவித்த கட்சி அதிமுக. மெக்கா போவதற்கு அனுமதி வழங்கியது, மானியம் கொடுத்தது அதிமுக. அதே போல ஆக எம்மதமும் சம்மதம் என்று இவர்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அப்பொழுதுதான் இவர்கள் தேவையில்லாம பச்சவந்தி வேடத்தை இவர்கள் போடுவார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இந்துக்களுக்கு வந்து நீங்க இப்ப சொல்றீங்க பெரும்பான்மையினருடைய விருப்பம். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தெரியலையா? எப்பயும் தான் தெரியுது. இவங்க பதவி வேணும்னா முருகனுக்கு வேல் பிடிப்பாங்க, குடும்பத்தை காப்பாற்றணும்னா டெல்லிக்கு போய் கால் பிடிப்பாங்க. அதாவது 2 பேருமே பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும். யார் 2 பேரும்? மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதாவும் சரி, இங்கே இருக்கிற திமுகவும் சரி, அவர்கள் அடுத்த ஆண்டு பீகாரில் தேர்தல் வரப்போகிறது. அதற்காக நிதிஷ்குமார் இப்பொழுதே தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டார். ஒருபுறம் நிதிஷ்குமாரையும் மறுபுறம் சந்திரபாபு நாயுடுவையும் அவங்க தக்க வச்சுக்கணும்னு சொன்னா இவங்களை காட்டுறது 22 எம்பிக்கள் எங்களுக்கு ரெடியா இருக்கான், நீ போனா போ அப்படின்னு. இவங்களுக்கு சமைங்க என்னன்னா, உங்க மேல உள்ள வழக்குல எல்லாம் நீ விடுதலை பண்ற இல்ல நீர்த்து போக வைத்தல் 10 ஆண்டு காலம். நீதிபதி ஷைனி சொன்னது 2G வழக்குல வந்து
எல்லாமே எங்கிட்டே இருக்க ஆதாரம் சொன்னவர். ஆனா அதுல இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்கள் மத்தியில ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இவர்கள் ஒரு கணக்கு போட்டாங்க. 26ல எப்படி இருந்தாலும் இவர்கள் வரப்போவதில்லை, பாராளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு என்று அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளை உணர்ந்து கொண்டார்கள். ஏனால் முழுக்க சமூக நீதி என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ஆளை போட்டு தள்ளுறது, ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு ஆளை போட்டு தள்ளுறது தான் இன்றைக்கு வந்து கொலைகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ரவுடிசம் நடந்து கொண்டிருக்கிறது. முருகன் பெயரில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பண்றாங்களே தவிர மதசார்பற்ற கொள்கை என்பது திமுகவுக்கு இப்போதல்ல எப்போதுமே கிடையாது. அது பார்க்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாகவே